Good morning students. இப்போ நம்ம ஜியோகிராஃபியில் 5th லெசன் பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ட்ரேட் இந்த லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் பாப்புலேஷன் சென்சஸ் பாப்புலேஷன் growth அண்ட் சேஞ்ச் மைக்ரேஷன் லிட்ரஸி ரேட் அர்பனைசேஷன் அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் ஓவர் பாப்புலேஷன் இது பார்த்தோம் ஃபஸ்ட் கிளாஸில். செகண்ட் கிளாஸில் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்டில் ரோட்வேஸ் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் waterways, airways, communication and trade இது ஃபுல்லாக பார்க்கலாம். First one, waterways. A waterway is an important mode of transport for both passenger and cargo traffic in India. It is the oldest and also the cheapest means of transport and most suitable for carrying heavy and bulky materials from one country to another. It is a fuel efficient and eco-friendly mode of transport. The water transport is of two types, inland waterways, another one ocean waterways. Waterways வந்து ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். கார்கோ as well as பேசஞ்சர் பொருட்களையும் பேசஞ்சர்ஸையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு வாட்டர்வேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் அ ஓல்டஸ்ட் அண்ட் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப ஓல்டஸ்ட்டு அதே நேரம் ரொம்ப சீப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட். ஹெவி அண்ட் பல்கி குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாட்டர்வேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபியூயல் எஃபிஷியன்ட் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு தீங்குமே இதனால் நமக்கு வராது. வாட்டர்வேஸை டூ டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், இன்னொன்று ஓஷன் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்கிறோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் India has an extensive network of inland waterways in the form of rivers, canals, lakes and backwaters. இந்தியாவில் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்குது. இன்லேண்ட் வாட்டர்வேஸில் ரிவர்ஸு, கேனல்ஸ், லேக்ஸ் அண்ட் பேக்வாட்டர்ஸ் அப்படிங்கிறது காயல் அப்படின்னு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் அண்ட் விட்த் ஆஃப் த வாட்டர்வேஸ் அண்ட் த கண்டினியூட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ளோ. For the development, maintenance and regulation of national waterways in the country, the Inland Waterways Authority was set up in 1986. இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒருங்கிணைந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் இது வந்து 1986 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மேஜர் நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஆர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வழி போக்குவரத்து எதெல்லாம் அப்படின்னா நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1 தேசிய நீர்வழி போக்குவரத்து 1, 2, 3. The first one எது அப்படின்னா it extends between Haldia and Allahabad, measures 1620 km and includes the stretches of the Ganga Bhagirathi Hooghly river system. Ganga Bhagirathi Hooghly river systemல ஏற்படுத்தின இந்த வாட்டர்வேஸ் வந்து நேஷ்னல் வாட்டர்வே 1 நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஒன், this waterway includes the stretch of the Brahmaputra river between தூப்ரி அண்ட் சாடியா a distance of 891 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றில் இருக்கக்கூடிய தூப்ரி காடியா இந்த ரெண்டுக்கும் இடையில 891 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த வாட்டர்வேஸ் இருக்குது. தேர்ட் ஒன் நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3. திஸ் வாட்டர்வே எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் கொல்லம் அண்ட் கோட்டபுரம் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. கேரளாவில் கொல்லம் கோட்டபுரத்துக்கு இடையில இந்த வாட்டர்வேஸ் கனெக்ஷன் இருக்குது. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வாட்டர்வே இன் த கண்ட்ரி வித் 24 hours நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அலாங் இட்ஸ் என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 205 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவில் இருக்குது. 24 ஹவர்ஸும் செயல்பட்டுருக்கோம். இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸு 205 கிலோமீட்டர். இது வந்து இந்தியாவுடைய முதல் தேசிய போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஓஷானிக் ரோட்ஸ். ஓஷானிக் ரூட்ஸ் அப்படின்னா கடல் வழி தேசிய நீர்வழி போக்குவரத்து. Oceanic routes play an important role in the transport sector of India's economy. About 95% of India's foreign trade, இந்தியாவுடைய ஃபாரின் ட்ரேடில் 95% வந்து நமக்கு ஓஷானிக் ரூட்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ 70% பை வேல்யூ மூவ்ஸ் த்ரூ ஓஷன் ரூட்ஸ். 70% குட்ஸ் வந்து நமக்கு வாட்டர்வேஸ் மூலமாக தான் ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பிட்டுருக்குறோம். Coastal shipping plays an important role in the transport of bulk goods in India. எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கோஸ்டல் ஷிப்பிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷிப்பிங் இஸ் நாட் ஓன்லி த மோஸ்ட் economical mode ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இட் இஸ் ஆல்சோ அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மோட். இது சீப்புன்னு சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட்டை எந்த வகையிலையும் பொல்யூட் பண்ணாது.
The sea and oceanic routes are mainly used for international trade and are connected through ports. இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு தான் இந்த கோஸ்டல் ஷிப்பிங் நமக்கு தேவைப்படுது. நிறைய கண்ட்ரீஸை கனெக்ட் பண்ணுது. எது மூலமாக? துறைமுகங்கள், போர்ட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இப்போ துறைமுகங்கள் நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் 13 மேஜர் அண்ட் 200 மைனர் ஆர் இன்டர்மீடியேட் போர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 13 மேஜர் போர்ட்ஸும் 200 மைனர் அண்ட் இன்டர்மீடியட் போர்ட்ஸும் இருக்குது. The major ports are administered by the central government and the minor ports are managed and administered by the various state government. மேஜர் போர்ட்ஸ், பெரிய பெரிய போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், மைனர் போர்ட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டில் அது சிட்டுவேட் ஆகிருக்குதோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. The major ports on the east coast, 2 கோஸ்ட் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட், வெஸ்டர்ன் கோஸ்ட். ஈஸ்டர்ன் கோஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாலேருந்து மேலேருந்து வரலாம். சரியா? கொல்கத்தா அங்கே வந்து ஹால்டியா இந்த போர்ட் இருக்குது, பாராதீப், தென் விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இந்த போர்ட்ஸ்லாம் எந்த கோஸ்ட்டில் இருக்குது? ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. அப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்க்க போனால் த மேஜர் போர்ட்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆர் காண்ட்லா, மும்பை, நவசேவா, இதுக்கு பேர் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட், தென் நியூ மேங்களூர், மர்மகோவா அண்ட் கொச்சின். இதெல்லாம் வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். இந்தியா ஹேஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட், கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் இந்தியாவில் 4 பிளேசஸில் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு இன் விசாகப்பட்டினம், தென் கார்டன் ரீச் ஒர்க்ஷாப் இன் கொல்கத்தா, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கல்கத்தாவில் இருக்குது. தென் மசாகான் டாக் இன் மும்பை. 4th ஒன் கொச்சி ஷிப்யார்ட் இன் கொச்சின், அது கொச்சினில் இருக்குது. இந்தியா இஸ் த 2nd லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏஷியா அண்ட் ரேங்க்ஸ் 16th இன் த வேர்ல்டு. கப்பல் கட்டக்கூடிய தொழிலில் ஏஷியாவிலேயே 2nd பிளேஸ்லையும் வேர்ல்டு லெவலில் 16th பிளேஸ்லையும் இந்தியா இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர்வேஸ் இஸ் த குயிக்கஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், most modern and comfortable means of transport. Air transport facilitates connectivity on a national, regional and international scale. இது வந்து தேசிய, பிராந்திய, சர்வதேச அளவிலான இணைப்பு வசதிகளை நமக்கு கொடுக்குது. It has made accessibly easier by connecting difficult terrains like high mountains and sandy deserts. நம்மளால் உள்ள நுழைய முடியாத பயங்கரமான அடர்ந்த காடுகள், இந்த மாதிரி டெரைன்ஸ், மக்கள் வாழ்டம் இல்லாத இடங்கள், இந்த பகுதிகளுக்கும் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம போய்க்க முடியும். இட் கேரிஸ், ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்னென்னலாம் நம்ம அனுப்பலாம்? பேசஞ்சர்ஸ், ஃப்ரைட் அண்ட் மெயில், ஃபாஸ்ட் மெயில் எல்லாம் நம்ம ஏர்வேஸ் மூலமாக சென்ட் பண்ணுறோம். ஏர் டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் எ key role in times of emergency as well as in the event of natural and man-made calamities like ஃப்ளட்ஸ், எபிடமிக்ஸ் அண்ட் வார்ஸ். இது மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுடைய எக்கானமியை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ஏர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நேச்சுரல் அண்ட் மேன்மேடு கலாமிட்டிஸ் வரும்போது, ஃப்ளட்டு, எபிடமிக்ஸ், போர்கள் வரும்போதெல்லாம் ஏர்வேஸ் மூலமாக நிறையா ஹெல்ப் நமக்கு ஒருத்தர் பண்ண முடியும். தென் ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா மேட் எ பிகினிங் ஆன் 18th February 1918 when Henry Pigou carried a mail from Allahabad to Naini. முதல்ல ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்ன ஒரு மெயில் வந்து எங்கேருந்து எங்கே அனுப்பினோம் அப்படின்னா அலகாபாத்லேருந்து நைனி இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். In 1953, 8 different airlines which were in operation in the country were nationalized. 1953ல different airlines வந்து ஆப்ரேஷனுக்கு நம்ம நாட்டில் வர ஆரம்பிக்குது. Then domestic airways. Domestic airways fly within the boundaries of a country and international airways connect major cities of the world. Domestic அப்படிங்கும்போது இந்தியன் ஏர்லைன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போகிறதுன்னு சொல்கிறேன். வித்தின் ஏ கண்ட்ரி வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ், இன்டர்நேஷ்னல் வந்து ஏர் இண்டியா. தென் இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இண்டியா ஆர் த 2 ஏர்லைன் சர்வீசஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டுமே இந்தியன் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட்ஸ் த டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ், உள்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸும், அண்ட் ஏர் இண்டியா ப்ரொவைட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீசஸ். Presently, there are 19 designed international airports available in the country. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 19 international airports இருக்குது. Then Pawan Hans Helicopter Limited. Pawan Hans Helicopter Limited has been providing helicopter support services to the petroleum sector, including
ONGC and Oil India Limited. It is a public sector company based on நியூ டெல்லி. இது வந்து நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. பவன் ஹார்ன்ஸ் அப்படிங்கிறது வானுலங்கு ஊர்தி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் கடல் சார்ந்த பணிகளுக்கு இந்த பவன் ஹார்ன்ஸ் ஹெலிகாப்டர் சர்வீசஸை கொடுக்குறாங்க. இதை கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க டெல்லியில். இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் அட் த ஜுஹு ஏரோட்ராம் இன் வில்பார்லே, மும்பை. Pawan Horns is a mini Ratna 1 category public sector undertaking. It often provides services to various state governments, particularly Northeast India and inter-island, ferry services in Andaman and Nicobar Islands, services to Lakshadweep Islands, etc. இது வந்து புதுடெல்லியை தலைமையிடமாக இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனம்னு சொல்கிறோம். இது மும்பையோடைய வெஸ்டர்ன் சைடு வில்பார்லே இந்த இடத்துல ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இது இயங்கிக்கிட்டு இருக்குது. பவன் ஹார்ன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மினி ரத்னா 1 பிரிவின் கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு சேவை அளிக்குது. இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையையும் இது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. Then Airports Authority of India, AAI. Airports Authority of India was constituted in 1995. இது வந்து தகவல் இந்தியாவுடைய நிலை பொறுப்பு ஆணையம் இதை 1995ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இவங்க வந்து இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. AAI அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் is responsible for creating, upgrading, maintaining and managing civil aviation infrastructure in India. இந்த குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தோட கீழே இயங்கக்கூடிய இந்த விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அதை பராமரிக்கிறது, மேம்படுத்துறது, அப்புறம் அதை நிர்வாகம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க ப்ராப்பராக செய்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கம்யூனிகேஷன். Communication is a process that involves exchange of information, thoughts and ideas. Technology does wonders the communication fields. Communication is categorized into personal and mass communication. Communication அப்படின்னா தகவல்கள், அப்புறம் நம்மளோட தாட்ஸ் எண்ணங்கள், அப்புறம் நம்மளுடைய கருத்துக்கள், இதையெல்லாம் நம்ம பரிமாறிக்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கோ ஒருத்தரோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்கிறோம். கம்யூனிகேஷன் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் கம்யூனிகேஷன், இன்னொன்று மாஸ் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷனாக தனி மனித தகவல் தொடர்பு, மாஸ் கம்யூனிகேஷனாக பொது தகவல் தொடர்பு. பர்சனல் கம்யூனிகேஷன், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு பர்சனல் கம்யூனிகேஷன். ஒரு நமக்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோன்னா அதை பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ், இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? போஸ்ட், டெலகிராஃப் சர்வீசஸ், டெலஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ், தட் இஸ் SMS, ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பர்சனல் கம்யூனிகேஷன் கீழே வருது. பர்சனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எனேபிள்ஸ் த யூசர் டு எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட். டைரெக்டாக நம்ம ஒருத்தருக்கு என்ன செஞ்சுக்க முடியும்? தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். The Indian Postal Network is the largest in the world with 1,55,000 post offices. Of these, more than 1,39,000 post offices are located in rural areas. இந்தியாவில் மொத்தம் 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. அதில் கிராமப்புறங்களில் மட்டுமே 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. The postal services was opened to the public in the country in 1837. போஸ்டல் சர்வீசஸை நம்ம நாட்டில் 1937 தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் இண்டியன் போஸ்டல் ஸ்டாம்ப், போஸ்டல் சர்வீஸ், அந்த நம்ம லெட்டர்லாம் அனுப்புகிற ஸ்டாம்ப் ஓட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டாம்ப் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1852 1852 கராச்சி இந்த மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு போஸ்டல் ஸ்டாம்ப்பு வெளியிடுறாங்க. கலெக்டிங் அண்ட் டெலிவரிங் மெயில் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். கலெக்ட் பண்ணணும், அதை டெலிவர் பண்ணணும் இல்லையா. இட் இன்ட்ரடியூஸ்டு குயிக் மெயில் சர்வீஸ் இன் 1975. விரைவாக அனுப்பக்கூடிய தபால் நிலையங்கள் 1975 கொண்டு வராங்க. த குயிக் மெயில் சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பின்கோடு. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ ஈரோடு அப்படின்னா பின்கோடு 638009 போடுறோம் இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு டிஜிட்டுமே
ஒவ்வொரு ஸ்டேட்டும் குறிக்கும். இப்போ 6 அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா, 3 அப்படி ஒவ்வொரு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டை குறிக்கும். லாஸ்ட் 1 நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாழக்கூடிய இருப்பிடத்தை குறிக்கும். ஸோ ஒவ்வொரு 6 டிஜிட்ஸுக்குமே ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் உண்டு. அதுக்கு பேர் தான் பின்கோடு. இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1972 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் த மணி ஆர்டர், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், தென் ரீட்டைல் போஸ்ட், greeting போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட் அண்ட் ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீசஸ். இதெல்லாம் போஸ்டல் சர்வீசஸ் பண்ணுறாங்க. இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க் இன் இந்தியா. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இன் ஏஷியா. Apart from the urban areas, more than 2/3 of the villages in India have already been covered with subscriber trunk dialing (STD) வசதி இருக்குது. Telephone facility. While international communication can be made through ISD, subscriber ISD வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள, ISD வந்து ISD இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபிங், வெளிநாட்டுக்கு பேசுகிறதுக்கு ISD நம்ம போடுவோம். There is an uniform rate of STD facilities all over India. Telephone is a form of oral communication. It is considered very essential for the growth of commerce. வியாபாரம் வாணிகம் வளர்கிறதுக்கு டெலிஃபோன் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ண முடியும். It is considered very essential for the growth of commerce. It is the most preferred form as it provides instant communication. Mobile phone, fax and internet are the other personal communication used in the country. இது மட்டும் இல்லாமல் போஸ்டல் மட்டும் இல்லாமல் மொபைல், ஃபேக்ஸ், இன்டர்நெட் இதுவும் நாம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். Mass communication enables millions of people to get the information at the same time. Mass communication அப்படின்னா ஒரே டைமில் நிறைய பேர் ஒரு தகவலை ஈஸியாக நம்ம ரிசீவ் பண்ணுறதை நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ கிரேட் வே டு ப்ரொவைட் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் என்டர்டைன்மெண்ட். எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. It helps in creating awareness among the people regarding various national policies and programs. The mass communication systems can provide information to people in two methods. They are print media and electronic media. Mass communication ரெண்டு விதமாக பீப்புள் கொடுக்குறாங்க. பிரிண்ட் மீடியா அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னா டிவி, இன்டர்நெட் இது மூலமாக கொடுக்குறத நம்ம எலக்ட்ரானிக் மீடியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் மீடியா, மின்னணு ஊடகங்கள். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1923 பை த ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. பாம்பேயில் இருக்கக்கூடிய ரேடியோ கிளப் அவங்க வந்து 1923 ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சின்ஸ் தென் இட் கெயின்ட் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி அண்ட் சேஞ்ச் த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் பீப்புள். அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. சமூகம், கலாச்சார வாழ்க்கை முறைகளில் ஒரு வித்தியாசங்கள் வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கை ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர் மாற்றுறாங்க 1936. மறுபடியும் ரீநேம்டு அஸ் ஆகாஷ்வாணி இன் 1957. மறுபடியும் ஆல் இண்டியா ரேடியோவை ஆகாஷ்வாணின்னு பேர் மாற்றுறாங்க. It broadcasts a variety of programs related to information, education and entertainment. Special news bulletins are also broadcasted on special occasions like sessions of parliament and state legislature. சட்டமன்ற அப்புறம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் இல்லையா, அந்த நிகழ்வுகள் அப்புறம் சிறப்பு விழாக்கள் தொடர்பான நிகழ்வுகளையும் இவங்க சிறப்பு செய்திகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ரேடியோஸ் கேட்குறதில்ல. ஆனால் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் முன்னாடிலாம் ரேடியோ தான் மக்களுக்கு வந்து தகவல் தொடர்பை கொடுக்க ஒரு முக்கியமான சாதனமாக இருந்தது. ரேடியோக்கு அதுக்கப்புறம் வந்தது டெலிவிஷன், டிவி. Broadcasting has emerged as the most effective audio-visual medium for disseminating information and educating the masses. முதல்ல நம்ம வந்து ஆடியோ மட்டும்தான் கேட்டோம். டிவி வந்த பிறகு ஆடியோ ப்ளஸ் வீடியோ நமக்கு வர ஆரம்பிக்குது. டெலிவிஷன் நெட்வொர்க் இன் இந்தியா இஸ் known as the தூர்தர்ஷன் (DD), which started Common National Program (CNP) services and it is extended to the backward and remote rural areas. அதுக்கப்புறம் வந்தது இன்டர்நெட்டு. இப்போ நமக்கு இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற லெவலுக்கு நாம் இருக்கிறோம் இல்லையா. இன்டர்நெட்டு, இணையம், கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்.
is the global system of interconnected computer networks that use the internet protocol suite to link devices worldwide. உலகம் பூராவும் நம்ம எல்லா விஷயங்களும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நெட் நமக்கு தேவைப்படுது. சோஷியல் மீடியா, சமூக ஊடகம். சோஷியல் மீடியா ஆர் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் மீடியேட்டட் டெக்னாலஜிஸ் தட் ஃபெசிலிட்டேட் the creation and sharing of information, ideas, career interest and other form of expression via virtual communities and networks. இந்த சேவை வந்து எல்லா பக்கங்களுக்கும், அதாவது நம்மளோட உருவாக்கம், எண்ணங்கள், வேலைவாய்ப்பு, அப்புறம் இன்னும் பல விஷயங்களை சமூக ஊடகமாக இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பிரிண்ட் மீடியா, செய்தித்தாள். நியூஸ் பேப்பர் ஆர் த மோஸ்ட் காமன் பட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கம் அண்டர் பிரிண்ட் மீடியா. இப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பெரியவங்களாம் காலையில் நீங்கள் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, மொபைல் எடுக்க மாட்டாங்க, நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கமாகவே, வாசிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். நீங்களுமே காலையில் நியூஸ் எல்லாம் மொபைலில் பார்க்குறத விட்டுட்டு என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. புரிஞ்சுதா? நியூஸ் பேப்பர் ஆர் த மோஸ்ட் காமன் அண்ட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கம் அண்டர் த பிரிண்ட் மீடியா. இந்தியா ஹாஸ் மெனி நியூஸ் பேப்பர்ஸ் விச் கேரி இன்ஃபர்மேஷன் ஆன். எந்தெந்த விதமான தகவல்களெல்லாம் நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் கொடுக்குது? லோக்கலில் இருக்கிறது, நேஷ்னல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் டு த பீப்புள். தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் என்ன? செயற்கைக்கோள் தொடர்பு. The use of satellites in getting a continuous and synoptic view of a larger area has made this communication system very vital for the country. Satellite images are used for weather forecasting. Satellite மூலமாக, அதாவது செயற்கையாக நாம் அனுப்பக்கூடிய கோள்கள், இயற்கையாக இருக்கக்கூடியது இருக்குது வானத்திலேயே, நம்ம செயற்கைக்கோள் அனுப்பி அது மூலமாக சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். சேட்டலைட்ஸ் இமேஜஸ் நமக்கு சென்ட் பண்ணுது. அந்த இமேஜஸ் மூலமாக நம்ம என்னென்ன கேதர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங், மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், வானிலை முன்னறிவிப்பு, அடுத்து கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம். இப்போ டிவியில் நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்து 24 மணி நேரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எது மூலமாக தான் நமக்கு கிடைக்குது? சேட்டலைட்ஸ் மூலமாக தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். தென் சர்வைலன்ஸ் ஆஃப் பார்டர் ஏரியாஸ், எல்லை பகுதி பாதுகாப்பு கண்காணிக்கிறது. எந்த பகுதிகளில் நமக்கு வேறு நாட்டுக்காரங்க நம்மளை வந்து எந்த வகையில் தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நாம் எப்படி அலர்ட்டாக இருக்கணும், இதை பார்டர் ஏரியாவில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The communication through satellites emerged as a new era in the communication in our country after the establishment of Indian Space Research Organization ISRO in 1969. ISRO வந்த பிறகுதான் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாக இருக்குது. Then satellite system in India can be grouped into two types. The Indian National Satellite System, இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. இன்னொன்று the Indian Remote Sensing Satellite System, இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இன்சாட் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1983 இஸ் எ மல்டிபர்பஸ் சிஸ்டம் ஃபார் டெலிகம்யூனிகேஷன், மெட்ரியாலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். 1983 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு, அப்புறம் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக இது இருக்குது. The INSAT series are used for relaying signals to television. இந்த INSAT signals மூலமாக டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன், இதுக்கு தேவையான சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ். இராணுவ பயன்பாடு இதுக்கும் இந்த INSAT சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த INSAT சீரீஸ், GSAT சீரீஸ், கல்பனா 1, CAMSAT, EduSat are the major communication satellite used for communication purpose. GSAT 7A is the recent launch December 19, 2018 for communication programs. INSAT 1B launched on 30th August 1983 is the first communication satellite in INSAT series. INSAT வரிசையில் GSAT, கல்பனா 1, CAMSAT, EduSat இதெல்லாம் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். டிசம்பர் 19, 2018 ஏவப்பட்ட GSAT 7A இது வந்து தகவல் தொடர்புக்காக சமீபத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்ட INSAT 16 தான் முதல்ல INSAT செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. தென் ட்ரேட், வாணிகம். ட்ரேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபினாமினன் தட் டிசைட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று எது அப்படின்னா ட்ரேட். Trade is an act or process of buying, selling or exchanging of goods and services. The primitive method of trade was known as a barter system.
வேர் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ். அந்த காலத்தில் பொருட்கள் ட்ரேடை வந்து எதை வச்சு டிபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பொருளுக்கு பொருள் மாற்றிக்குவாங்க. அங்கே வந்து மணி டிரான்சாக்ஷன் கிடையாது. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தங்கக்கிட்ட எந்த பொருள் அதிகமாக விளைஞ்சுதோ அதை இன்னொரு பீப்புளுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறத எக்ஸஸாக இவங்க வாங்கிக்குவாங்க. இப்படி தான் பார்ட்டர் சிஸ்டம் போயிட்டு இருந்துச்சு. After the invention of money, later on, money was introduced as a medium of exchange in buying and selling of goods. அதுக்கப்புறம் பணம் தான் ஒரு பொருளோட விலையை நிர்ணயித்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் மாற ஆரம்பிச்சது. The difference in value between the imports and exports is called balance of trade. The situation in which the value of exports exceeds the value of imports is termed as favorable balance of trade, and the reverse position is termed as unfavorable balance of trade. ஒரு நாட்டில் ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களோட மதிப்பு இறக்குமதியாகக்கூடிய பொருட்கள் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதை நாம் ஃபேவரபிள் ட்ரேட்னு சொல்கிறோம். இதுக்கு எதிர்மாறா பாதகமான வானிலை சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இம்போர்ட் அதிகமாகவும் எக்ஸ்போர்ட் குறைவாகவும் இருந்தால் அது நமக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். தென் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். Trade is in general is of two types. They are internal trade and international trade. Internal tradeனா உள்நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது ஒரு நாட்டுக்குள்ளேயே. The trade carried on within the domestic territory of a country is termed as internal trade. It is also called as domestic trade or local trade. இதை நம்ம உள்நாட்டு வணிகம்னு சொல்கிறோம். நம்ம நாட்டுக்குள்ளேயே வாங்கி விற்கிறோம். லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அதாவது ரோட்வேஸும் ரயில்வேஸும் இதுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் திஸ் ட்ரேட். லோக்கல் கரன்சி உள்நாட்டுக்குள்ளே வியாபாரம் செய்யும்போது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா சேம் கரன்சி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சேம் லோக்கல் கரன்சி இஸ் யூஸ்டு இன் இன்டர்னல் ட்ரேட். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரமோட் எ பேலன்ஸ்டு ரீஜனல் க்ரோத் இன் த கண்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி வளர்க்கணும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ட்ரேடு இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கண்ட்ரிகளோட நம்ம வியாபாரம் செஞ்சால் அது இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அது 2 காம்போனன்ட்ஸு இன்டர்நேஷ்னல் இருக்குது. எக்ஸ்போர்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு ஃபார் ஃபாரின் கரன்சி. இம்போர்ட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர்ஸ். எக்ஸ்போர்ட் அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளை நம்ம அயல் நாடுகளுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறது, அதை நம்ம எக்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பொருட்கள் சேவைகளை நம்ம வாங்கினோம், பணம் கொடுத்து நம்ம வாங்கினோம், அதை இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் திஸ் டைப் ஆஃப் ட்ரேட். ஃபாரின் கரன்சி இஸ் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னலாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான மணி வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது ஃபாரின் கரன்சி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. The trade between any 2 countries is called bilateral. 2 country மட்டும் வியாபாரம் பண்ணால் அதை bilateral. இதுக்கு மாறா the trade between more than 2 countries 2க்கு மேற்பட்ட கண்ட்ரிகள் வியாபாரம் செஞ்சால் அதை multilateral tradeன்னு சொல்கிறோம். தென் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவோட மொத்த எக்ஸ்போர்ட்ஸ் எதெல்லாம் இம்போர்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட்டாக இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் டீ, மெரைன் ப்ராடக்ட்ஸ், ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், chemicals and related products, plastics and rubber articles, articles of stones, plaster, cement, asbestos, mica, glassware, paper and related products, base metals, optical, medical and surgical instruments, electronic items, machinery, office equipments, textiles and allied products. இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம இம்போர்ட் பண்ணுறது எதெல்லாம் அப்படின்னா த மேஜர் இம்போர்ட்ஸ் ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பியர்ஸ், ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் செமி ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு அண்ட் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் நாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேம்மா, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அஸ் எ ஸ்பெசிஃபைடு பீரியட், இதுக்கு பேர் பாப்புலேஷன். த growth ஆஃப் பாப்புலேஷன் இஸ் டிட்டர்மின்டு பை பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள். The process of society's transformation from rural to urban, இதுக்கு பேர் urbanization. கம்யூனிகேஷனை வந்து 2ஆக பிரிக்கிறோம், பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் 2 இருக்குது, இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப்
அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.